நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது பரீட்சாவோட 16th லெசன் பார்க்க போகிறோம். 16th லெசன் ஹாட் சோலக். இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, புது ஒரு வார்த்தை பார்க்க போகிறோம். ரஹா, ரஹே, ரஹி அப்படின்னா கண்டினியூஸாக வர்றதுக்கு நம்ம ரஹா, ரஹே, ரஹின்னு சொல்லணும். பாஸ்ட் கண்டினியூஸாக இருந்தாலும் சரி, ப்ரெசண்ட் கண்டினியூஸாக இருந்தாலும் சரி, கண்டினியூவாக நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ரஹா, ரஹே, ரஹி யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம லெசன்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கேவல் பட்னே பார்த்துடலாம். கேவல் பட்னே கேலியே இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு இருக்கிறது ப்ரெசண்ட் கண்டினியூஸ், அடுத்தது பாஸ்ட் கண்டினியூஸ். இது ரெண்டு தான் நம்மளுக்கு போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு லட்கா பட் ரஹா ஹே அப்படின்னா, லட்கா அப்படின்னா ஒரு பையன், பட்னா ரீடு, ஒரு பையன் படித்து கொண்டிருக்கிறான். இது ப்ரெசண்ட் கண்டினியூஸ், இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ என்ன எப்படி சொல்லணும்னா, லட்கா பட் ரஹா ஹே அப்படின்னு சொல்லணும். ஸோ இது மாதிரி கண்டினியூஸ் சொல்கிறோம்ல, நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம்ல ப்ரெசண்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், அந்த மாதிரி ஹிந்தியில் நம்ம சென்டென்ஸ் ப்ரெசண்ட் கண்டினியூஸ்னால் அந்த இடத்துல நம்ம ரஹா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். லட்கா பட் ரஹா ஹே, ஒரு சிறுவன் படித்து கொண்டிருக்கிறான். ஒரு மாணவன் இல்லைனா ஒரு மாணவன் படித்து கொண்டிருக்கிறான். அடுத்தது லட்கே பட் ரஹே ஹே அப்படின்னா மாணவர்கள் படித்து கொண்டிருக்கின்றனர். ஸோ மாணவர்கள்னால் லட்கே, படித்து கொண்டிருக்கின்றனர் அப்படின்னா ஹைங் அப்படி வரும். படித்து கொண்டிருக்கிறான் ஒரு பையன் அப்படின்னா ஹே வரும். படித்து கொண்டிருக்கின்றனர் அப்படின்னா ஹைன்னு வரணும். அடுத்தது இப்போ ஃபெமினினுக்கு பார்ப்போம். லட்கி அப்படின்னா ஒரு சிறுமி இல்லைனா மாணவி. மாணவி பட் ரஹி ஹே, மாணவி படித்து கொண்டிருக்கிறாள். லட்கி பட் ரஹி ஹே, ஒரு மாணவின்னு சொல்லலாம், இல்லை சிறுமி சொல்லலாம். சிறுமி இல்லைனா மாணவி படித்து கொண்டிருக்கிறாள். அடுத்தது லடுக்கியா அப்படின்னா நிறையா பொண்ணுங்க. ஸோ நிறையா மாணவிகள் படித்து கொண்டிருக்கின்றனர். அப்போனா லட்கியா பட் ரஹி ஹை அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ப்ரெசண்ட் கண்டினியூஸ். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாஸ்ட் கண்டினியூஸ். லட்கா பட் ரஹா தா, மாணவன் படித்து கொண்டிருந்தான். பாஸ்டில் வரும்போது தா அப்படின்னு போடணும். அதுவே ப்ளூரல்னால் தே. அடுத்தது ஃபெமினின்னா தீ. ஃபெமினினில் ப்ளூரல் அப்படின்னா தீ அப்படின்னு வரும். லட்கா பட் ரஹா தா, மாணவன் படித்து கொண்டிருந்தான். லட்கே பட் ரஹே தே அப்படின்னா மாணவர்கள் படித்து கொண்டிருந்தனர். கண்டினியூஸாக வருதா? அப்போ கண்டினியூவாக வருது அப்படின்னும் போது இந்த இடத்துல ரஹா, ரஹே, ரஹி இதை யூஸ் பண்ணி தான் இந்த லெசன்ஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அடுத்தது லட்கி பட் ரஹி தீ, சிறுமி இல்லைனா மாணவி படித்து கொண்டிருந்தாள், பாஸ்ட் டென்ஸ். அடுத்தது லட்கியா பட் ரஹி தீ அப்படின்னா மாணவிகள் படித்து கொண்டிருந்தனர், பாஸ்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட் டென்ஸ்னாலே இந்த இடத்துல தா, தே, தீ வரும். அதுவே ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா ஹே ஹைன் அப்படி வந்தாலே இது ப்ரெசன்ட் டென்ஸ். தா, தேன்னு வந்தால் இது பாஸ்ட் டென்ஸ். ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி லெசன்ஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, கோபால் தும் கியா கர் ரஹே ஹோ, கோபால் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய். மா மே நஹா அப்படின்னா பாத்துன்னு அர்த்தம், குளிக்கிறது. நஹானா குளிக்கிறது. மா மே நஹா ரஹா ஹோ, நான் குளித்து கொண்டிருக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள் ஹோன்னு தான் வருது. அப்போனா இது வந்து ப்ரெசண்ட் கண்டினியூஸ். லதா தும் கியா கர் ரஹி ஹோ, லதா நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய். மா மே மா நா பாட் லிக் ரஹி ஹூ, மா நான் பாடம் எழுதி கொண்டிருக்கிறேன். பாட்டுனா லெசன்ஸ், லிக்குனா எழுதுறது, ரஹி அப்படின்னா நம்ம ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸ். மா மே பாட் லிக் ரஹி ஹூ, நான் பாடம் எழுதி கொண்டிருக்கிறேன். துமாரே பிதாஜி கியா கர் ரஹே ஹே, உன்னுடைய அப்பா என்ன செய்து கொண்டிருக்கிறார்.
ஸோ இந்த இடத்துல ஏன் ஹைன்னு வருதுன்னா அப்பாவை நம்ம மரியாதையாக சொல்லோம்ல. ஸோ மரியாதையாக ரெஸ்பெக்டட் பர்சன் வந்தால் இல்லை ப்ளூரல் வந்துச்சுன்னா நம்ம இந்த இடத்துல ஹைங்கன்னு வரும், இந்த இடத்துல டாட் வரும். அப்போ உன்னுடைய அப்பா என்ன செய்து கொண்டிருக்கிறார். ஹே வே வே அப்படின்னா அவர்கள். பகிச்சே மே டஹல் ரஹே ஹே. பகிச் அப்படின்னா கார்டன் அர்த்தம். அவர்கள் இன் கார்டன் சொல்கிறோம்ல, மே அப்படின்னா இன்னுன்னு அர்த்தம். கார்டனில் டஹல்னா வாக் போகிறது, வாக்கிங் போய் கொண்டிருக்கிறார். பிதாஜி என்ன பண்ணுறாங்க, கார்டனில் நடந்துட்டுருக்காங்க. அப்போ வே பஹிச்சே மே டஹல் ரஹே ஹே. அவர் கார்டனில் வாக்கிங் போய் கொண்டிருக்கிறார். அடுத்தது இது பாருங்கள், இதுக்கு தான் வஹ் கவுன் ஹே. வஹ் அப்படின்னா ஹி, அவர் யார். கவுன்னா ஹூன்னு அர்த்தம், அவர் யார். வஹ் தோப்பி ஹே. தோப்பி அப்படின்னா துணி துவைக்கிறவங்க, அவங்க துணி துவைக்கிறவங்க. தோப்பி கியா கர் ரஹா ஹே. தோப்பி என்ன செய்து கொண்டிருக்கிறார். தோப்பி கப்படா தோ ரஹா ஹே. தோப்பி துணி தோய்த்து கொண்டிருக்கிறார். கப்படா அப்படின்னா கிளாத்துன்னு அர்த்தம், துணி தோய்த்து கொண்டிருக்கிறார். அடுத்தது பாருங்கள், இந்த பில்லி குத்தாக்கு தான் இது, இந்த படத்துக்கான தான் இது. யஹ் பில்லி ஹே அப்படின்னா யஹ் பில்லி ஹேனா திஸ் இஸ் கேட், இது பூனை. பில்லி கியா பி ரஹி ஹே. பில்லி என்ன குடித்து கொண்டிருக்கிறது. பில்லி கியானா என்ன, பீனா ட்ரிங்க் குடிக்கிறது, என்ன குடித்து கொண்டு இருக்கிறது ப்ரெசண்ட்டு. பில்லி தூத் பி ரஹி ஹே. பில்லி தூத்னா மில்க், பால் குடித்து கொண்டிருக்கிறது. குத்தா கியா கர் ரஹா ஹே. குத்தானா டாக், நாய் என்ன செய்து கொண்டிருக்கிறது. குத்தா ரொட்டி கா ரஹா ஹே. நாய் ரொட்டி சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. கானா சாப்பிட்றது. ஸோ இது ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதனால் குத்தா ரொட்டி கா ரஹா ஹே. டாக் ரொட்டி சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. அடுத்தது பாருங்கள், இந்த டெம்பிள்கானது தான் இது. ஹேமா தும் கஹாங் ஜா ரஹி தி. ஹேமா நீ எங்கே சென்றாய். இது பாருங்கள், தீன்னு வந்திருக்கு, அப்போ பாஸ்ட் டென்ஸ். நீ எங்கே சென்றாய். மே மந்திர் ஜா ரஹி தி. நான் கோயிலுக்கு சென்றேன். மந்திர்னா டெம்பிள்னு அர்த்தம், கோயில். நான் கோயிலுக்கு சென்றேன். ஸோ இந்த இடத்துல தீன்னு வருது, அதனால இது வந்து பாஸ்ட் டென்ஸ். ஆனால் இப்போ பாஸ்ட் கண்டினியூஸ். நம்ம இதுக்கு முன்னாடி படித்ததெல்லாம் ஹேன்ட்டு படித்தோம், அப்போனா அதெல்லாம் ப்ரெசண்ட் கண்டினியூஸ். இப்போ நம்ம படிக்கிறது பாஸ்ட் கண்டினியூஸ். அடுத்தது பாருங்கள், இந்த படத்துக்கானது. கோபால் கல் ஷாம் கோ தும் கியா கர் ரஹே தே. கோபால் கல்லுனா எஸ்டர்டே, நேற்று ஈவினிங் நீ என்ன செய்து கொண்டு இருந்தாய். இந்த பாருங்கள், தேன் வந்திருக்கு, அப்போனா இது பாஸ்ட் கண்டினியூஸ். ஸோ இங்கே ஆல்ரெடி கல்லுன்னு வந்துருச்சு. ஸோ எஸ்டர்டேன்னு வந்தாலே அது பாஸ்ட் டென்ஸ் தான். அப்போ இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸில். நீ நேற்று என்ன செய்து கொண்டு இருந்தாய். மே நான் கல் நேற்று, ஷாம்கோ நேற்று ஈவினிங், பட் ரஹா தா நேற்று ஈவினிங் நான் படித்து கொண்டிருந்தேன். பாஸ்ட் கண்டினியூஸ்னு வந்தாலே இந்த மாதிரி தால வரும். அதுவே ப்ரெசண்ட்டுன்னு வந்தால் ஹைங்குன்னு வரும். அடுத்தது மேரி பஹன். மேரி பஹன்னா என்னுடைய சிஸ்டர் டிவி தேக் ரஹி தி. என்னுடைய சிஸ்டர் டிவி பார்த்து கொண்டிருந்தாள். தேக்குனா பார்க்குறது, ரஹி தி. பஹன்னா சிஸ்டர், ஸோ ஃபெமினின்றதுனால ரஹி தீன்னு வரும். மேரி பஹன் என்னுடைய சிஸ்டர் டிவி தேக் டிவி பார்த்து கொண்டிருந்தாள். அடுத்தது பாருங்கள், இந்த படத்துக்கானது தான் இது. கிசான் ஹல் லேக்கர் கஹாங் ஜா ரஹாத்தா. கிசான் அப்படின்னா ஃபார்மர், விவசாயி. ஹல்லுனா இந்த கையில் வச்சுருக்காங்க பாருங்கள், அதுதான் ஹல். கிசான் கோடாரி எடுத்துக்கிட்டு எங்கே போகிறார். கஹாங்கன்னா வேர். விவசாயி கோடாரி எடுத்துக்கிட்டு எங்கே போனார். இது பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ்.
கிசான் ஹல் லேக்கர் கேத் அப்படின்னா வயல்னு அர்த்தம். கேத்துனா வயல். மே இன் கேத் அப்படின்னா இன் வயல். விவசாயி கோடாரி எடுத்துக்கிட்டு வயலுக்கு போனார். இது வந்து ஏற்கனவே பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்சிடுச்சு. பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போனா கிசான் ஹல் லேக்கர் கேத் மே ஜா ரஹதா. விவசாயி கோடாரி எடுத்துக்கிட்டு வயலுக்கு போனார். அடுத்தது பாருங்க அபியாஸ். இதுக்கான அபியாஸ் வந்து பேஜ் நம்பர் 87 இருக்குது. ஃபஸ்ட்டு பாருங்கள் தோப்பி கப்படா. அப்போ என்ன பண்ணுவாங்க? தோ ரஹத்தா. துணி துவைக்கிறவங்க கப்படானா கிளாத்து. கிளாத்தை என்ன பண்ணுவாங்க? துணி துவைப்பாங்க. அப்போனா தோ ரஹத்தா துவைச்சிட்டு இருந்தாங்க. அடுத்தது குத்தா ரொட்டி. குத்தானா என்னது? டாக். டாக் வந்து ரொட்டியை என்ன பண்ணும்? சாப்பிடும். அப்போ சாப்பிடும்னா கா ரஹா ஹே. பில்லி தூத். பில்லி என்ன பண்ணும்? பில்லினா பூனை. பூனை வந்து தூத்னா மில்க். மில்க் என்ன பண்ணும்? குடிக்கும். குடிக்கும்னா பி ரஹி ஹே. அடுத்தது மேரி பஹன் டிவி. என்னுடைய சிஸ்டர் டிவியை என்ன பண்ணுவாங்க? பார்ப்பாங்க அப்படின்னா தேக் ரஹி தி. அடுத்தது மே பாட்லிக். மேனா நான், பாட்னா லெசன் எழுதினேன். ஸோ எழுதினேன், நான் லெசன் எழுதினேன். என்ன பண்ணுவாங்க? ரஹா ஹே எழுதி கொண்டிருந்தேன். அப்போனா மே பாட்லிக் ரஹா ஹே நான் பாடம் எழுதி கொண்டிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தன்யவாத்.